ஆன இறங்கும் மாமலையில் ஆராரும் கேரா பூமலையில். ஓம் சாமியே சரணமையப்பா. நான் தான் நோபிட்ட விஷயம் பேசுறேன். நோபிட்ட ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சபரிமலைக்கு போற விளாக் தாங்க நீங்க பார்க்க போறீங்க. இப்பதான் நம்ம வீடியோ புதுசா பாக்குறீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம மலைக்கு போறோம் இல்லைங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பூஜை போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அம்மா வந்து பூவால நம்ம ஐயப்பனுக்கு ஃபுல் அலங்காரம் பண்ணியாச்சுங்க. மலைக்கு போற எல்லாருக்குமே தெரியும், நம்ம பூஜைக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பாத பூஜை பண்ணுவாங்க. இப்ப அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் நீங்க ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கீங்க, சரி மாலை போட்ட பிறகு எத்தனை வருஷம் நீங்க மலைக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சிருக்கேன். நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா 6வது வருஷம் மலைக்கு போறோங்க. 5 வாட்டி மலைக்கு போய் வந்தாச்சு, இது 6வது வாட்டி போறோம். யார் யார் எத்தனை வருஷம் கமெண்ட் பண்ணுங்க. பாத பூஜை பண்ணிட்டு வரதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்மா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ அந்த 18 கற்பூரத்தையும் ஏத்திட்டு படிப்பு பாட்டு பாட போறோம் பாருங்க. சரணம் பொன்னையப்பா, 7ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சுவாமி சரணம் சரணம் பொன்னையப்பா, சுவாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமியில்லாதொரு. இந்த படிப்பாட்டு முடிஞ்சோன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐயப்பனுக்கு தீபாத்தனை தான் காட்டுறோம். இந்த தீபாத்தனை காட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இருமுடி பை, நம்மளுடைய சபரிமலைக்கு போற அனைத்து திங்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வச்சு ஐயப்பனை நம்ம பூஜை பண்ணுவாங்க. உங்களுடைய வீட்டுல எல்லாம் சபரிமலைக்கு போகும்போது என்னென்ன மாதிரியான பூஜை பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி பூஜை பண்றாங்க. இப்ப நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 18 படி இல்ல, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 18 கற்பூரத்தை வச்சு ஏத்துறோம். எங்கெங்கும் ஐயப்ப கோஷம் கேட்கின்ற மாமலையில் இல்லென்ற தென்றலும் வீசும் உன் திரு சந்நிதியில். எங்கெங்கும் ஐயப்ப கோஷம் கேட்கின்ற மாமலையில் இல்லென்ற தென்றலும் வீசும் உன் திரு சந்நிதியில். எப்போதும் உன்முகம் பார்க்கின்ற ஆசை ஐயப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பூஜை போட்டு முச்சாச்சுங்க. இப்போ நம்மளுடைய அத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜோல்னா போய் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வீட்டுல இருந்தே அப்படியே திரும்பி பார்க்காம பின்னாடி நடந்து போயிட்டு நம்மளுடைய கருப்பு சாமியை நினைச்சு நான் மலைக்கு போயிட்டு இருக்கோம், எங்க வீட்டை பாதுகாப்பா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு உடைக்க நிறுத்தாங்க தாங்க. அது நம்மளுடைய குரூப்போட பூஜையை பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலையில நம்மளுடைய இருமுடி காட்டுற ப்ராசஸ் ஆரம்பிக்க போதுங்க. மாமலையில் இல்லென்ற தென்றலும் வீசும் உன் திரு சந்நிதியில். எப்போதும் உன்னை நினைக்க உள்ளது உள்ளமையா, என்னென்று சொல்வது உந்தன் பேரின்ப வெள்ளமையா. எப்போதும் உன்னை நினைக்க உள்ளது உள்ளமையா, என்னென்று சொல்வது உந்தன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருமுடி கட்டியாச்சுங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் உடைச்சிட்டு நம்மளுடைய பஸ்ல ஏற போறோங்க. அதான் நீங்க பார்க்க போறீங்க. என்னாவில் எப்போதும் உன் கீதமையா, எங்கெங்கும் ஐயப்ப கோஷம் கேட்கின்ற மாமலையில் ஜில்லென்ற தென்றலும் வீசும் உன் திரு சந்நிதியில். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இருமுடி கட்டிட்டு கிளம்புறதுக்கே சாயந்தரம் 5:30 6 ஆயிடுச்சுங்க. நைட்டு ஃபுல்லா டிராவல்ல தான் இருந்தோம். காலையில வந்து இறங்கின இடம் தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பவானி அம்மன் கோயிலுங்க. பவானி அம்மனை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் போன இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈசாவுக்கு போயிருந்தோங்க. கோயில் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு மட்டும் தனி வைப் இருக்குங்க. இவர் யாரெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. யார் யாருக்கெல்லாம் நம்மளுடைய ஈஸா இருக்கிற சிவனை பிடிக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் போன இடம் தான் வந்து பார்த்தா நிலக்கல் போனுங்க.
நிலக்கலுக்கு வந்தாச்சு. எங்கெங்கும் ஐயப்ப கோஷம் கேட்கின்ற மாமலையில் இல்லென்ற நிலக்கல்ல போயிட்டு நம்ம பம்பாக்கு பஸ் ஏறியாச்சு. ஏன்னா நம்மளோட பிரைவேட் பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பம்பால அலோடு இல்லைன்றாங்க. சரி, அதனால வந்து பாத்தீங்கன்னா கேரளாவோட கவர்மெண்ட் பஸ்ல ஏறி இருக்கோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பம்பாக்கு வந்தாச்சுங்க. நம்ம வெளியிருந்து பார்த்தோங்க. வெளியிருந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா சரியான க்ரௌடா இருக்கு. சரி, கிட்ட போய் தான் பார்ப்போம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆச்சுங்க. அந்த இடத்த பார்க்கும்போதே சும்மா வேற லெவல்ல பிரமிப்பா இருந்ததுங்க. ஏன்னா ஒரு வருஷத்துல 11 மாசமா நம்ம வந்து இந்த இடத்த போன்ல தாங்க பார்க்க முடியும், ரீல்ஸ்ல. நேர்ல பார்க்கும்போது அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருந்தது. பம்பா நதியை பார்க்கும்போது நம்ம எந்த டேட்ல போனோம்னு பாத்தீங்கன்னா 16/12/2025ங்க. டிசம்பர் மாசம் 16ஆம் தேதி தான் போயிருந்தோம். எல்லாருமே ரீல்ஸ்ல சரி யூடியூப்லயும் சரி நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சரியான கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு முன்னாடி போனவங்க சொன்னாங்க கூட்டம் கம்மியா இருக்குன்னு. சரி, நம்ம போகும்போதாச்சும் கூட்டம் கம்மியா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சுதாங்க போனோம். அங்க பார்த்தா நிஜமாலே கூட்டம் கம்மியா தான் இருக்கு. நாங்க பம்பா நதிக்கு போனது வந்து பாத்தீங்கன்னா வெடிகாலம் ஒரு 5 மணிக்கு போயிருப்போங்க. சக்சஸ்ஃபுல்லா எப்படியோ பம்பால குளிச்சாச்சுங்க. சுவாமியே சரணமையப்பா. அணைப்பது உந்தன் கையப்பா. எப்போ பம்பால இருந்து குளிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறதுக்கே ஒரு 5:45 ஆயிடுச்சுங்க. காலையிலே விடிஞ்சிருச்சு. மலை ஏறும் போது ஸ்டார்டிங்லயே நம்ம ஐயப்பனோட நாமத்தை சொல்லி ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லி ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நாங்க மலை ஏறும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட லாக் பண்ணலங்க. ஸ்டார்டிங் கீழே பம்பால இருந்து ஏற ஆரம்பிச்சதோட அதோட சாமி பார்த்துட்டு இறங்குறதுக்கும் எங்களை எந்த இடத்துல லாக் பண்ணல. நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமா ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையா மலை ஏறி இருந்தோங்க. கொஞ்சம் கொஞ்சமா மலை ஏறிட்டு இருக்கும்போது தாங்க நான் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரீல்ஸ்ல ஒரு இடத்த பார்த்தேன். அப்பாச்சி மேட்ல இந்த உண்டை வழிபாடு கடைக்கு பக்கத்துல ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் மாதிரி இருக்குங்க சின்னதா. அது நான் ரீல்ஸ்ல பார்த்தேன். இது நிஜமாலே அங்க இருக்குமான்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா உண்மையிலேயே அங்க தெரிஞ்சு பாத்தீங்களா. கேமரால வந்து கொஞ்சம் ஜூம் ஆகல, இவ்வளவுதான் லாஸ்ட் ஜூமிங்க. அது நிஜமாலே தெரிஞ்சுதுங்க. சபரிமலைக்கு போற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல நிறைய காட்டு அணில் இருக்குங்க. காட்டு அணில்கள் இந்த புல்மேட்டு வழியெல்லாம் போனா சில பேர் யானை பாக்குறாங்க, பாம்பு பாக்குறாங்க. இந்த சின்ன பதில வந்து பாத்தீங்கன்னா அணில் நிறைய பார்த்திருப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரங்குகள் அதிகமா இருக்குங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்க குரங்குங்களாம். இதுக்கு பன்றி இருக்குங்க. நான் வந்து குரங்கும் பன்றி அணில் பார்த்தேங்க. கொஞ்ச நேரம் அப்படியே மலை ஏறினாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு சைடுல இவ்வளவு பெரிய கேப் பாத்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருந்ததுங்க. நான் ஏறிட்டே இருக்கும்போது எதிர்ச்சியா தான் இந்த சைடு வந்தாங்க. சும்மா பார்க்கவே வேற லெவலில் பீஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த இடத்த ஃபுல்லா அப்படியே பனி மறைச்சிட்டு சின்னதா குட்டியோண்டு ஒரு சூரிய ஒளிங்க. அதை பார்க்கும் போதே சும்மா வேற லெவலில் இருந்தது. ஏறி வந்த களைப்பே தெரியல. நீங்களும் மலை ஏறும்போது இந்த இடத்த பாத்தீங்கன்னா டைம் கிடைச்சா போயிட்டு நின்று பார்த்துட்டு வாங்க. சும்மா வேற லெவலில் இருந்ததுங்க. கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சரங்குத்தியை வந்துச்சுங்க. சரங்குத்தியை பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். சரங்குத்தியை பார்க்கும் போது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வருஷம் கன்னிசாமியா இருக்கும் போது தாங்க ஞாபகம் வரும். கொஞ்ச தூரத்துல நடந்து போகும்போது தான் நம்ம மச்சானுங்களை பார்த்தேன். நான் செய்த பாவம் என்ன, வெவ்வேறு வேஷங்கள் போட்டு நீ செய்யும் கோலம் என்ன, ஏழேழு. கொஞ்ச நேரம் அவங்கள பார்த்து ரசிச்சுட்டு கொஞ்ச தூரம் நடந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு போர்டு வந்துச்சுங்க. ஐயப்பாவோட போட்டோ போட்டு 600 மீட்டர்னு சொல்லி இருந்தது. சரி, நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிருந்தோங்க. இனிமேலும் இன்னொரு ஜென்மம் வேண்டாம் ஐயனே, படைத்தாலும் தன் கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கியூல லைன்ல நிக்க வைப்பாங்களாங்க, அங்க வந்தாச்சுங்க. எனக்கு மலை ஏறுனதுல இருந்து சாமி பாக்குற வரைக்கும் எந்த இடத்துல அதிகமா லேட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் தாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இங்கேயே வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இங்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய லைன் இருக்குங்க. அதுல ஒரு லைனா ஓபன் பண்ணி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க டிவில வந்து எவ்வளவு ஜனம் இருக்கு அப்படியே லைவா ஓடி இருந்தது. அது கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு டைம் போயிருந்ததுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரூபா ஓபன் பண்ணி விட்டுருந்தாங்க. நம்மளுடைய பக்கத்து லைன்ல எல்லாம் ஓபன் பண்ணி விட்டாங்க. சரி, நம்மளுக்கு எப்போ ஓபன் பண்ணணும் பார்த்தா திடீர்னு ஓபன் பண்ணி விட்டாங்க. அந்த படிக்கிட்டு கடன்னு ஏறி போய் மேல பார்த்தப்பதான் தெரிஞ்சு நம்மளுடைய ஐயப்பனோட 18ஆம் படியும் சும்மா சுத்தி இருக்கிற மலைக்கு நடுவுல இருக்கிற அந்த கோவிலும் பார்க்கவே நம்மளுக்கு வந்து சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. யாரெல்லாம் இந்த இடத்த பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சில பேருக்குலாம் இந்த இடத்த பார்க்கும்போது கண்ணு தண்ணியே வருங்க. ஏன்னா இந்த இடத்த வருஷம் ஃபுல்லா போன்ல தாங்க பாக்குறோம். நேர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வாட்டி தான் பார்க்க போறோம். அந்த இடத்த பார்க்கும்போது அவ்வளவு கூஸ் பம்ப்ஸா இருந்தது. அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப் தானாவே உருவாந்ததுங்க.
நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போகணும்னு ஆசையாக இருப்பீங்க, உங்களால் போக முடியாது. ஒரு வாட்டியாச்சும் சபரிமலைக்கு போகணும்னு நினைப்பீங்க. ரொம்ப ரொம்ப பக்தியாக இருக்கணும்னு நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக ஐயப்பன் நம்மள ஒரு வாட்டியாச்சும் சபரிமலைக்கு உங்களை கூப்பிட்டு போவார். ஒரு சில பேர்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால மலைக்கு போயிருக்க முடியாது, போகணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. ஆனால் கார்த்திகை மாதம் ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிடாம சுத்தபத்தமாக விரதம் இருக்கிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். இந்த 18ஆம் படிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தேங்காய் எரிஞ்சிட்டு இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் அப்படியே ஒரு அழகான மலைத்தொடர். நடுவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐயப்பனோட 18ஆம் படி. அதை மேலே ஏன்னா நம்மளுடைய ஐயப்பன் வந்து காட்சி தராரு. நான் ஆசைப்பட்ட மாதிரி எப்படியே 18 படியும் தொட்டு கும்பிட்டே இருக்குங்க. எனக்கு அதோட மிகப்பெரிய ஆசை என்னன்னா, நம்மளுடைய அடையார் ஐயப்பன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 18 படி ஏறின உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைடில் 2 சைடும் வறண்டா மாதிரி இடம் இருக்குங்க. அங்கே நின்று எனக்கு 18ஆம் படி போகணும்னு ஆசை. அது இந்த வருஷம் தான் நடந்ததுங்க. ஏன்னா கீழே அப்படியே ஜனங்க கூட்டம், ஐயப்பனோட பக்தர்கள் அந்த சைடு தேங்காய் எரிஞ்சிட்டு இருக்கும். உங்களுடைய ஐயப்பனோட கொடி முறை இதெல்லாம் பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கும். அங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாமே இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி வீடியோ எடுக்கக்கூடாது சொன்னாங்க. எனக்கு தெரியாதுன்னு எடுத்துட்டேன். நிறைய பேர் அப்படிதான் வீடியோ எடுக்கும்போது போலீஸ் கையில் மாட்டிட்டு ஃபோன் நிறைய பேருக்கு வாங்கி வச்சிட்டாங்க. அப்படி ஃபோன் வாங்கினா என்ன பண்ணுவாங்க தெரியுமாங்க? உங்களுடைய ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபோட்டோவை டெலீட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் உங்கள் கையில் ஃபோனே தருவாங்க. அதுவும் அந்த ஃபோன் நீங்கள் வாங்குறதுக்குள்ளே ஒரு 1 hour 2 hours ஆகிடும். இந்த மாதிரி யாரும் வீடியோ எடுக்காதீங்க. நம்மளுடைய ஐயப்பனுடைய அந்த தங்க கூரையை பார்க்கும்போது வேற லெவலில் இருந்ததுங்க. 6வது வருஷம் எப்படியோ ஐயப்பனை சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தாச்சுங்க. நல்லபடியாக சபரிமலை யாத்திரை முடிஞ்சது. ஐயப்பனை விட்டு போகும்போது மனசே வரல. அந்த தருணத்தை மலைக்கு போகிற எல்லாரும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக மலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வாங்கின்னு வந்த அனைத்து பிரசாதமும் ஐயப்பனுக்கு வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. நம்ம மலைக்கு போயிட்டு வந்தோடனே ஐயப்பனுக்கு பூஜை பண்ணிட்டு இப்போ ஐயப்பனுக்கு போட்ட மாலையை கழட்ட போறோங்க. அந்த மாலையை கழட்டும் போது ஒவ்வொரு ஐயப்பன் பக்தர்களுக்குள்ளேயும் அவ்வளோ வலி இருக்கும். இதுக்கப்புறம் எப்படா ஐயப்பனை பார்ப்போம், எப்படா இந்த மாலையை போடுவோம்னு ஒவ்வொரு ஐயப்பன் பக்தருக்குள்ளேயும் அந்த ஏக்கம் இருக்கும். இது உண்மைனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எப்படியோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வருஷம் மலைக்கு போய் வந்தாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் சுவாமியே சரணமையப்பா. இருப்பது உன் ரூபம்.